ஈஸியா ஏதாவது ஸ்வீட் செஞ்சு டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 1 மாசம் வரைக்கும் பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சீங்கன்னா இந்த ரவா லட்டா ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். 1 மாசம் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாங்க. 1/4 கப் அளவு நெய்யை கடாயில சேர்த்துட்டு 1/4 கப் அளவு முந்திரி பருப்பு, 1/4 கப் அளவு திராட்சையை நல்லா பொன்னிறமாகற அளவுக்கு வறுத்து வெளியே எடுத்துருங்க. அதே நெய்ல 2 கப் அளவு ரவை, 1/2 கப் அளவு ட்ரை கோகனட்டை சேர்த்து மீடியம் ஃபிளேம்ல நல்லா ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுட்டு ரவையையும் வெளியே எடுத்துருங்க. அதே பேன்ல 1/4 கப் அளவு சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துட்டு சர்க்கரை ஒரு கம்பிப்பதம் வர அளவுக்கு பாகுப்பதம் காய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை அணைச்சிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை கொட்டி நம்ம முந்திரி திராட்சையையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை அணைச்சதுக்கு அப்புறம் தான் கலந்து விடணும். 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவா நெய்யையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லா கலந்து விட்டுருங்க. 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ரூம் டெம்பரேச்சர்ல விட்டுருங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி உருண்டைகள் தேவையான சைஸ்க்கு பிடிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். 1 மாசத்துக்கு ஸ்வீட்டு கெட்டே போகாதுங்க. ரவா லட்டு செம்ம டேஸ்டா சாஃப்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. பாய்.